வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆச்சரியக்குறிகளை பற்றி அடுத்த ஒரு செய்தி வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவலாயிட்டு இருக்கு. அதாவது தர்மபுரியில பாலக்கோடு அப்படிங்கிற இடத்துல ஒரு தக்காளி மார்க்கெட் இருக்கு. அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு அருகிலேயே ஒரு பிரைவேட் பார் ஒண்ண ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. மணமகிழ் மன்றம் அப்படின்னு கொஞ்ச நாளா இது நடந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் எல்லாம் இது பக்கத்துல ஸ்கூல் இருக்கு, குழந்தைங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு, வழியில வந்து டிராபிக் பிளாக் பண்ற மாரி வண்டி எல்லாம் நிறுத்திட்டு போயிடுறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் தொடர்ந்து போராடி அத மூடணும் அப்படின்ற கோரிக்கைய வந்து அரசாங்கத்திட்ட வச்சுட்டு இருக்காங்க. இதற்கிடையில் நேத்தைக்கு தாவேகா தரப்புல கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் அங்க நாங்க போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க போயே அத்துமீறி அந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணும்பொழுது போலீஸ் தடுத்து நிறுத்தியதில் தாவேகா தொண்டர் ஒருவர், அவர் பேரு ஜெமினி, அவர் வந்து காவலாளியுடைய கைய வந்து கடிச்சிருக்கிறார். இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி ஏகப்பட்ட விமர்சனங்கள எழுப்பியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு எதிர்ப்பை காட்டுற யுக்தியா எனக்கு தெரியல. அது நிறைய படங்கள்ல விஜய் போலீஸா நடிச்சது, உதாரணத்துக்கு தெறி, ஜில்லா படங்கள் நடிச்சதுனால அவர் அந்த போலீஸ்க்கு போட்ட ஒரு லவ் பைட்டா தான் நான் அத பாக்குறேன். இந்த மாதிரியான ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்காக கடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதுக்காக இன்னொன்னு, எப்படியா? அது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அன்பு. நீங்க எப்படின்னு தெரியும், இந்த தாவேகாக்காரர்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்துவார்கள்னு தெரியும். ரோஹிணி தேட்டரை உடைப்பாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவாங்க, கூரையை உடைப்பாங்க. நாமக்கல்ல இவங்க கூட்டம் நடத்தின கேஸ் இன்னமும் கடைக்காரர்கள்லாம் அந்த தலைவர் மேல கேஸ் போட்டு அவர் தலைமறைவாகி எங்கெல்லாம் கூட்டம் நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அதனுடைய அடுத்த பரிணாம வளர்ச்சி ஒரு விஷயம் அப்படியே தேங்கி இருக்க கூடாதுல்ல. நமக்கு புதுசு புதுசா இப்ப நீங்களே வழக்கம் போல உடைச்சிட்டாங்க. இப்ப நீங்களே இப்ப என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அந்த இதுக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு ஒண்ணுமே புதுசா இல்லைல்ல. ஏன்னா தாவேகாக்காரங்க உள்ள புகுந்தாங்கன்னா உடையும் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். இப்ப அடுத்த லெவல் போய் போலீஸ கடிக்கிறதுன்றது நீங்க இது வரைக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க காந்தி போன்ற அஹிம்சாவாதிகளும் சரி, பகத்சிங் போன்றவர்களும் சரி, யாருமே இந்த மாதிரியான ஒரு போராட்ட யுக்தியை பயன்படுத்தினதே இல்லை. இது மேல இருந்து வருது. இந்த அறிவும் இந்த ஒரு ஆற்றலும் தலைமையிட்ட இருந்து வர்றதாதான் நான் பாக்குறேன். மத்தபடி அரசு நடத்தக்கூடாது அப்படிங்கிறது இவர்களுடைய கொள்கை. பிரைவேட் தான் நடத்தணும்னு ஆதவ அர்ஜுனா ஆசைப்படுறாரு. ஆதவ அர்ஜுனா பேட்டியும் கொடுத்திருக்கிறார் போல. அப்ப அந்த பிரைவேட் பார்லயும் போய் சண்டை போடுவது, இவங்கதான் குடிச்சிருப்பாங்க, காலையில குடிச்சிருப்பாங்க, சாயங்காலம் சண்டை போட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக தான் நான் பாக்குறேன். மத்தபடி பிரைவேட் பார் இந்த மாதிரி சில இடங்கள்ல அத்துமீறி சிலர் நடத்துவதும், இப்ப காரைக்குடியில கூட என்னுடைய நண்பர் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி ஒரு பார் இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கிற திமுக காரர்கள்ட்ட சொல்லி அதை காலி பண்ணோம். இது மாதிரி நடப்பதும் ஒரு 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 பிரச்சனை தான். இது அரசு நிச்சயமாக கண்டிக்கணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் போலீஸ்காரரை கடிப்பது என்பது அந்த மதுவினால் ஏற்படும் பாதிப்பை விட மோசமான பாதிப்பை தான் நான் பாக்குறேன். அதை வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு ஜெமினின்னு அவர் பேரு அப்படின்னு கேட்டோன்னே, ஜெமினி படத்துல வர கலாபவன் மணியோட கேரக்டர் தான் ஞாபகம் வந்துருச்சு. அவர் ஒவ்வொரு அனிமலா அதுல வந்து இமிடேட் பண்ணுவாரு தெரியுமா? ஒருவேளை ஆமா, அந்த ஆமா. மாதிரி ஏதாவது இமேஜினேஷன்ல இப்படி பண்ணிட்டாங்களான்னு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, தெருநாய் பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. எந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சாலும் ஒரு 4 நாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவலாளர்கள நினைச்சா உண்மையிலேயே பாவமா இருக்கு. ஒரு போராட்டத்துக்கு போறோம், புரொடெக்ஷன் குடுக்க போறோம், இல்ல அங்க கலவரம் ஏதாவது வராம தடுக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. ஆ வழக்கமா போலீஸ்காரங்க கையில வந்து இந்த தடுப்புகள்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்பல்லாம் வந்து மவுத் கார்டோட போகணும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இல்ல நீங்க அது இதுல வந்து மட்டும் இல்ல. இல்ல சொல்லுங்க அது தோழர். மட்டும் இல்ல. நீங்க நாளைக்கே ஒரு நாயையும் ஒரு மனிதனும் கொஞ்சம் கோவமா பாத்துட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு யார்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு தெரியாது. நீங்க உதாரணத்துக்கு ஒரு தாவக மாநாட்டுக்கு போறீங்க. ஒரு போலீஸ் பந்தோபஸ்துல இருக்காரு. 2 பேரும் முறைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க யார காப்பாத்தீங்க? இவரு நாய கடிக்க போறாரா? நாய் இவரை கடிக்க பாக்குதான்னு தெரியாது. இது மாதிரியான குழப்பமான சூழல்களை எல்லாம் தாவேகா புதுசு புதுசா உருவாக்கி கொண்டிருப்பது. அது போக இன்னொரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இப்ப திருப்பரங்குன்றம்ங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் பிரச்சனை. ஆனால் அதுக்கு குரல் கொடுக்காத விஜய் இந்த 10 ரூபா விஷயம் இந்த 10 ரூபா விஷயங்கிறது உண்மையிலேயே நானுமே எதிர்ப்பு தான். அதுல ஒரு இதுவே கிடையாது. நான் பிளாக் எழுதின காலத்திலேயே நான் ஒரு 2000, நான் சொல்றது 2010, 11 இருக்கும். அப்பயே எப்போது ஜெயலலிதா டாஸ்மாக் ஆரம்பித்தாரோ அப்ப இருந்தே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. நியாயத்திலையும் ஒரு நியாயம் வேணாமாடான்னு தான் அந்த பிளாகோட தலைப்பு. ஏன்னா குடிகாரர்களுக்கு கன்சியூமர் ரைட்ஸ் கிடையாதான்னு அதுல நான் எழுதியிருப்பேன். ஏன்னா இங்க நீங்க ஒரு குடிகாரமே நியாயம் கேட்க முடியாது. குடிகாரங்க என்னடா நியாயம் அப்படிங்கறதான் பொது பத்தி. இதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனால் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனையா? இன்னைக்கு நீ அங்க வந்து ரூ. 10 பாட்டு பண்ணி இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துக்கு வெளியே வந்தியா? அப்ப இவர்களுடைய நோக்கம் அதே மாதிரி பாருங்க. இவங்கள பாருங்க. இவங்களுக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா ஒரு பார் பிரச்சனை என்னன்னா உடனே வண்டியை தூக்கிட்டு வராங்க பாருங்க. இவங்களோட அறிவு அளவே வந்து அவ்வளவுதான் இருப்பதாக நான் பாக்குறேன். அதுவும் நாஞ்சில் சம்பத் போன்ற மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இங்க போனதுக்கு அப்புறமாவது மாறும்னு நினைச்சா அது இன்னமும் ஒரு மோசமான இதை நோக்கி போயிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஆஸ் அ டாக்டர் இத ரொம்ப சீரியஸ் இஷ்யூவா நான் பார்க்குறேன் தோழர். ஏன்னா, ஜெனரலா மெடிசின்ல வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹேண்ட் பைட்ஸ் இந்த மாரி ஹியூமன் பைட்ஸ வந்து ரொம்ப டர்ட்டி வூண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, இதுல ஏகப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெட்டனஸ் வரலாம், ஹெப்படைட்டிஸ் ஏ, பி வரலாம். வாய்ப்புகள் இருந்தா ஹெச்ஐவி கூட வரலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து போன் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஆஸ்டியோமலைட்டிஸ் வரும். அதுவும் குறிப்பாக ஹேண்ட் வூண்ட்ஸ் வந்து ரொம்ப டாக்டர், டேஞ்சரஸ். ஏன்னா, அந்த அ அந்த போலீஸ பயமுறுத்தாதீங்க டாக்டர். நீங்க நீங்க இல்ல நீங்க தோழர். இல்ல நாம இத ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. பாவம் இப்ப அவர் வயசான போலீஸ்காரரு. கையில கடிக்கிறாங்க. டெண்டன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு டெண்டன் அடிபட்டுருச்சு, இல்ல அது வந்து அறுந்து போயிருச்சுன்னா, அது அவருடைய ரத்தம். பொழப்பையே பாதிக்கும். அவருடைய ஆமா. இது இது அவருடைய லைவ்லிஹுட் இல்ல. அவருக்கு ஒரு வேள சுகர் பேஷண்டா இருக்காரு. இந்த மாரி ஒரு வூண்ட் வந்துருச்சுன்னா, அது ஆறுறதுக்கு நாள் ஆச்சுன்னா, அவருடைய வேலைய அது பாதிக்கும்ல. அவருடைய புரொடக்டிவிட்டி அத பாதிக்கும். இது ஒரு சீரியஸ் இஷ்யூவா மக்கள் பார்க்கணும். நாம ஏதோ காமெடி பண்ணிட்டு இத கடந்து போறோம் அப்படின்னு நினைக்காம, இதுல இருக்கக்கூடிய ரெப்பர்கஷன்ஸ உணரணும்னு நெனைக்கிறேன். பட் ஆனா விஜய் இதெல்லாம் உணர்ந்த மாரியே தெரியலையா? குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு கண்டனமாவது அவர்கிட்ட இருந்து வந்திருக்கணும். இல்ல சம்பந்தப்பட்ட அந்த நபர் மீது அவர் நடவடிக்கையாவது எடுத்திருக்கணும். அறிவுரையாவது சொல்லியிருக்கணும். எதையுமே சொல்லாம கிணத்துல கல்ல போட்ட மாரி இருக்கிறாரு அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? ஏங்க நீங்க அவங்களுக்கு நமக்கு தான் இப்ப கடிச்ச உடனே அவங்க அனிமல்ன்னு தெரியும். அவங்களுக்கு வந்து மொத நாள்ல இருந்தே அனிமல்ன்னு தெரியும். நீங்க எந்த கூட்டத்திலயாவது மரத்துல ஏறாதன்னு எப்படி கொள்கை முழக்கமா வச்சிருக்காங்களோ, கடிக்காத, போலீஸ கடிக்காத, கடலை விக்கிறவன கடிக்காத அப்படிங்கிறத இன்னுமே வந்து ம புத்தி ஆனந்த் தன்னுடைய இதுல முழக்கத்துல இன்னொரு முழக்கமா வச்சிருப்பாரு. இதுதான் அவர்களுடைய ஒரு வரும்போது ஒரு எல்லாரும் மவுத் கார்ட் போட்டுட்டு வாங்கன்னு மவுத் வேணா கார்ட் சொல்லுவாரா போடணும். இருக்கும். இல்லன்னா அந்த ஹெல்மெட் இந்த சச்சின் ஒரு ஹெல்மெட் ராஜீனருக்கெல்லாம் போட்டிருப்பாரு. போட்டு கூட்டு வராங்கல்ல தெருவுல. ஆமா. அது மாரி தான் போட்டுட்டு வரணும். இல்லன்னா இப்ப டெல்லில போட்டுட்டு சுத்துறாங்கல்ல பாஜக எம்பிக்களே டெல்லில மாஸ்க் போட்டு சுத்துறாங்கல்ல. அது மாரி இவங்களுக்கும் மாஸ்க்க மாட்டி விட்டு வாங்கணும். இது வந்து அதான் சொல்றேன்ல, இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டின் மானத்தை வாங்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியா தான் எனக்கு தெரியுது. நீங்க நெனச்சு பாருங்க. தமிழ்நாடுனா என்ன ஐடென்டிட்டி? தமிழ்நாடுனா சமூக நீதிக்கு போராடுவாய்ங்க. மொழி மேல ரொம்ப தீவிரமா இருப்பாய்ங்க. மத்தவங்கள வந்து ரொம்ப மதிப்போட நடத்துவாய்ங்க. நார்த் ஈஸ்ட் மக்கள் ஹிந்தி பேசுகிற நார்த் ஈஸ்ட் மக்களே நார்த் இந்தியால மிகவும் மோசமா நடத்தப்படுறப்ப தமிழ்நாட்டுல இதெல்லாம் தான் நம்ம அடையாளம். இவங்க வந்து இப்ப இந்த செய்தி வரும் நேஷனல் மீடியால. கடிச்சான் ஒருத்தன் ஒரு செய்தி வந்துச்சுன்னா, நீங்க அது கேவலம் பாருங்க. அப்ப இது 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 இந்த தமிழ்நாட்டு மானத்தை வாங்குவதுதான் முதல் ஒரு கொள்கையாக வைத்து இந்த தாவேகா நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் எல்லாம் கண்டிக்க மாட்டாரு. விஜய்க்கு அது எப்படி தப்பு தெரியும்? விஜய் என்னைக்கு கண்டிச்சிருக்காரு? ரோஹிணி தியேட்டர தூக்கி போட்டு உடைச்சாய்ங்க. நீங்க அத பார்த்தா எனக்குமே ரோஹிணி ஓனர் வந்து பாஜக அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா அந்த தியேட்டர்ல ஒரு ட்ரெய்லர போட்ட பாவத்துக்காக அவ்வளவு சீட்டையும் உடைச்சாய்ங்க. அதை எதிர்த்து விஜய் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரா? நீ எப்படி அப்புறம் நீ என்ன போலீஸ கடிச்சா உனக்கு என்ன? அத வந்து ஒரு வீர செயலா தான் இவங்க பார்த்துட்டு, மாப்பிள மாஸ் பண்ணிட்டாரு தெரியும்லன்னு சுத்திட்டு இருப்பாய்ங்க. நீங்க இந்த கட்சியில நீங்க தாவேகா தொண்டர்களையும் விஜயும் பிரிச்சுலாம் பார்க்காதீங்க. நீங்க ஒண்ணுதான். இப்ப திமுகல வந்து எவனோ ஒருத்தன் பண்ணுவான். அன்னைக்குதான் இந்து முன்னணியில இருந்து திமுகல சேர்ந்திருப்பான். அவன் போய் ஒரு பஜ்ஜி கடையிலயோ, பிரியாணி கடையிலயோ சண்டை போடுவான். எங்க தலைவர் போய் மன்னிப்பு கேட்டு வருவாரு. இதுதான் ஒரு தலைமைக்கு இதுக்குமான வித்தியாசம். நீங்க இங்க வந்து பிரிச்சு பார்க்கலாம். அங்க நீங்க எப்படி பிரிச்சு பார்ப்பீங்க? தலைமையும் தற்குறி, தொண்டனும் தற்குறிங்கிறப்ப தொண்டன் அடுத்த கட்ட லெவலுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த கட்சி வந்து இந்த எலெக்ஷனோட இந்த சிரஞ்சீவி ஆட வந்த மாதிரி இந்த ஆளும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி ஆட வந்து தொலைச்சிட்டாருன்னா தமிழ்நாட்டு மானம் தப்பிக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் நான் சொல்வதற்கு இல்ல. இதுல சீரியஸான ரிப்பர்கஷன்ஸும் இருக்கு. அத வந்து இந்த இளைஞர்கள் யோசிக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அசால்ட்டிங் கவர்ன்மென்ட் ஆபிசர் எஸ்பெஷலி போலீஸ் ஆபிசர் அவங்கள வந்து அவங்களுடைய கடமைய செய்யறதுல இருந்து தடுக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு செக்ஷன்ஸ் நான் போய் பார்த்தா ஐபிசி 332, 353, 186, 324, 506, 147 இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் இவங்க மேல போடலாம். இதெல்லாம் போட்டா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் சிறை தண்டனை, அபராதம் இது 2த்தையும் சேர்த்து கூட போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு தீராத ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ன்னு பதியணும்ல. அது அவங்களுடைய எதிர்காலத்த பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச உணர்வாவது இந்த இளைஞர்களுக்கு இருக்கா? எந்த அளவுக்கு ஒரு தலைவர நம்பி ஒரு கண்மூடித்தனமான ஒரு ரசிக மனப்பான்மையில எப்படி இவங்களோட லைஃப வந்து இவங்க வந்து ரிஸ்க்ல போடுறாங்க அப்படிங்கறத இவங்க உணர்றாங்கன்னு நினைக்கிறீங்களா?
இல்லங்க நீங்க பட்டு தான் திருந்துவாங்க. இப்போ நேத்து கூட நாங்க கூட்டத்துக்கு போயிருந்தப்ப நிறைய விஜய் ரசிகர்களும் வந்திருந்தாங்க. ஒரு திமுக கவுன்சிலர் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனா அது வந்து கட்சி சார்பு இல்லாம ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் பேசுறப்ப விஜய் இளைஞர்கள். சில இளைஞர்களுக்கு வந்து கேட்பதற்கான காதுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த காதுல வந்து நீங்க ஏதோ பேசினா அந்த காதுல ஏதோ உள்ள போகுது. சில பேருக்கு அந்த காதே கிடையாது. அந்த காது எப்படி செயல்படுதுன்னா, இவங்க அண்ணன் இவரு என்ன செஞ்சாரு? விஜய் என்ன பண்ணாரு? என் மேல கை வைங்க, என் பிள்ளைங்க மேல கை வைக்காதீங்கன்னு தானே குடுத்தாரு. நீ எவனா சொல்லுவானா அப்படி? நீ ஒரு அறிவுரை குடுத்தியா? நீங்க என்ன பார்க்க வந்தீங்கன்னா ஒழுங்காவா இருங்க. முதல்ல நீ லேட்டா வந்தவன். சரி அத கூட விட்டு நீ ஏமாத்துற, அத வந்து சொல்ல மாட்டேங்கிற. என்ன பார்க்க வந்தா அமைதியா வெயிட் பண்ணுங்க. இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரு தடவ சொல்லியிருப்பியா நீ? அப்ப நீயே அப்படி இருக்கும் பொழுது, கடிப்பதெல்லாம் இவங்க வந்து அதை ஒரு பட்டு தான் திருந்துவாய்ங்க. இவங்க சில பேர் வந்து பார்த்து திருந்துவார்கள். சில பேர் வந்து பட்டு தான் இந்த வயசு அதுவும் இந்த வயசை கடத்த அந்த என்னன்னா ஒரே ஒரு நம்ம நம்ம வந்து எண்ணிக்கொள்ள வேண்டியது என்னன்னா 30 வயசுல கண்டிப்பா திருந்திருவான். 30 வயசு நிச்சயம் திருந்திருவான். ஆனால் அந்த 30 வயசு வரைக்கும் இவனுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு திறந்தே இருக்கணும். நீங்க சொல்ற மாரி ஏதோ கேஸ் விழுந்துருச்சுன்னு வைங்க. அவ்வளவுதான். அதோட திருந்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது. அப்புறம் திருந்த நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இது போன்ற மோசமான விளைவுகள அதான் தன்னுடைய தொண்டர்கள் மேல துளி கூட அக்கறை இல்லாமல் அவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் செய்வது மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிற ஒரு தலைவன் இருந்தா, இப்படிதான் தொண்டர்களின் வாழ்க்கை நாசமாகுன்றதுக்கு இதை விட சான்று எதுவுமே கிடையாது. இப்ப இந்த இன்சிடென்ட்லயே சப்போஸ் ஏதாவது ஒரு வயலன்ட்டா மாறி இருந்தது. இவங்க அந்த பிரிமைசஸ்குள்ள நுழைஞ்சிருந்தாங்க. அங்க அவ்ளோ ஆல்கஹால் இருக்கும். அ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து, அங்க வந்து பொது சொத்துக்கு சேதம் ஏற்பட்டு, அங்க கூடியிருந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்ததுன்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய நாம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, கரூர்ல இந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்ததுனால நம்ம இவ்வளவும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு கூட பாருங்க, ஈரோட்ல செங்கோட்டையனுடைய தலைமையில அதிமுகவிலிருந்து நெறைய பேர் தாவேக்கால சேர்றாங்க அப்படிங்கிறதுக்காக, பைக் எல்லாம் எடுத்துக்கிட்டு எந்தவித பர்மிஷனும் வாங்காம ஒரு ரோட் ஷோ மாரி போயிருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ சட்டவிரோதமான விஷயங்கள நீங்க செஞ்சுட்டு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணா, போலீஸ் காழ்ப்புணர்ச்சியில எங்க மேல நடவடிக்கை எடுக்குது. இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனநிலை ஒரு சிஸ்டமேட்டிக்கா இவங்களுடைய மனசுல வந்து விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு போலீஸ எதிரியா பார்க்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிய விஜய்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்ட தலைவர் வரைக்கும் ஒவ்வொரு மேடையிலயும் இந்த மென்டாலிட்டிய இந்த இளைஞர்களோட மனசுல விதைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது அப்படியே சினிமாவினுடைய நீட்சி தான். அவங்க வந்து விஜயை ஹீரோவா பாக்குறாங்க. சினிமால மட்டும் இல்ல, ரியல் லைஃப்லயும் பாக்குறாங்க. விஜய் அல்லது விஜயை சேர்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு யாரோ கண்டிக்கிறாங்களோ, திட்டுறாங்களோ, நல்லா உருப்படுறா வாழ்க்கையிலன்றாங்களோ, இல்ல கைது பண்றாங்களோ, அவர்கள் எல்லாம் வில்லன்கள். அவங்க எல்லாருமே வில்லன்கள். அது சரியா தப்பாலாம் கிடையாது. விஜய் ஹீரோனா எல்லாருமே வில்லன். திமுக வில்லன், இவன் வில்லன், அவன் வில்லன், போலீஸ் வில்லன், எல்லாருமே வில்லன். இவ்வளவுதான் இவர்களுடைய பார்வையே இருக்கு. நீங்க கரூர் விவகாரத்திலேயே ஒரு முருகதாஸ் படம் போல ஒரு பெரிய கான்ஸ்பிரசி நீங்க பாருங்க. இது என்னது ஆக்ஸிஜனை கம்மி பண்ணிட்டாங்கன்றது, அந்த அம்மாவே மாடு செல்லர் ஒய்ஃபே வந்து பேகான் ஸ்ப்ரே அடிச்சாங்கன்றது எல்லாமே படத்துல வர்றது. திருப்பாச்சி படத்துல வர்றது. எல்லா படத்தையும் கலந்துதான் இவங்க கான்ஸ்பிரசி தியரி. இவங்க வந்து இவங்களுடைய வாழ்க்கையே சினிமாவா இருக்கு. இவங்க அரசியலும் சினிமாவா இருக்கு. அதனால இவர்கள் வந்து அதனுடைய நீட்சியாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா நம்ம கண்டிக்க வேண்டியது, இது காரி துப்ப வேண்டிய ஒரு குரூப் யாருன்னா, இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டும் மீடியால இருந்து விஜய் கும்பலுக்கும் இன்னமும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இவர் பெரிய இதை சாச்சிருவாரு, அதை பண்ணிடுவாரு, இதை பண்ணிடுவாரு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்ல. திமுக காழ்ப்புணர்ச்சிங்கிற ஒற்றை புள்ளியில மட்டுமே இருந்துகிட்டு விஜயினால் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கெல்லாம் கண்மூடிகளாக இருக்கிற இந்த நிறைய ஊடகவியலாளர்களை தான் நம்ம வந்து கண்டிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க கரூர் விவகாரத்திலே அவ்வளவு பெரிய ஆன்லைன் மாஃபியா வச்சு விஜய் கும்பல் பொய் பரப்புனப்பயே இந்த ஊடகவியலாளர்கள்லாம் முழிச்சிருந்தாங்கன்னா அல்லது கண்டிச்சிருந்தாங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பேட்டர்னாக ஆயிருக்காது. நீங்க வந்து போலீஸ கடிக்கிறதெல்லாம் நீ என்ன எங்களை எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டு இருக்கன்ற ஒரு வெளிப்பாடுதான். என்ன எங்களை இப்ப நாங்க என்ன செஞ்சாலும் ஏன் கண்டிக்கிறன்ற ஒரு வெறியில ஒரு நாய் கடிக்கிற மாதிரிதான். அந்த பசியில கட்டி போட்டிருக்கிற நாய் வந்து டக்குன்னு கடிக்கிற மாதிரி தான் நான் பாத்தேன். நான் வந்து அவரை வந்து தவறா சொல்ல நினைக்கல. ஆனால் அவர் ஒரு மனிதனாக ஒரு ஒரு ரசிகன் என்பவன் தொண்டனாக மட்டுமல்ல மனிதனாகவே மாறிவிடக் கூடாது. மனுஷனா மாறிட்டானாலே அவன் நம்ம ஆதரிக்க மாட்டான்ற எண்ணம் விஜய்க்கு தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் அவர் எந்த நல்லொழுக்கங்களையும் நீங்க அரசியல் படுத்துறதெல்லாம் விடுங்க, எந்த நல்லொழுக்கங்களையும் கூட கற்பிப்பதற்கான எந்த நடவடிக்கையுமே அவர்களுக்கு எடுக்காம இருக்கிறாரு. இது வந்து இதை நம்ம என்ன இதற்கான வழிமுறை என்னன்னா, பட்டு திருந்துற குரூப் ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு பார்த்து திருந்துற குரூப் ஒண்ணு இருக்கும். இப்படிதான் இது ஆகுமே தவிர மற்றபடி எலெக்ஷன்ல
தேர்தல்ல விஜய்க்கு இந்த மக்கள் வந்து மிகப்பெரிய பாடத்தை புகட்டினா இந்த ரசிகர்களுக்கு எல்லாம் மூஞ்சில தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்கும். எப்பா இவன் நம்ம நினைச்ச மாதிரி சினிமால மட்டும்தான்பா ஹீரோ, நிஜத்துல இவன் ஹீரோ இல்ல பான்ற ஒரு உண்மையை அவர் வந்து உணர்ந்துட்டு இவங்க வந்து பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. யாரு ஹீரோ, யாரு போலீஸ்? உண்மையான பஞ்ச் டயலாக் என்பது வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ்னு ஒரு போலீஸ் வந்து கோர்ட் ஆர்டரை எதிர்த்து சொன்னார்ல, அதுதான் உண்மையான பஞ்ச் டயலாகே தவிர ஒருத்தன் எழுதி கொடுத்து, ஒருத்தன் 10 ஆங்கிள் வச்சு, ஒருத்தன் ஸ்லோ மோஷன்ல மியூசிக்க போட்டு கேமரா வச்சு பேசுறது பேர் பஞ்ச் டயலாக் இல்ல அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். அரசு தரப்பிலிருந்து ஒரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இப்போ பொதுக்கூட்டங்கள் இல்ல பரப்புரைகளுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் புரோட்டோகால் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப போராட்டங்களுக்கும் அப்படிப்பட்ட நெறிமுறைகள் இல்ல ஒரு எஸ்ஓபி கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எழுது இல்லையா? இல்ல நீங்க இவங்கள மட்டுமே வச்சு இப்ப இது மாதிரி வேற எந்த கட்சி இப்போ ஒரு 2, 3 கட்சி இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி அடிக்கடி நடக்குதுன்னா நம்ம சொல்லலாம். பிரச்சனை ஒரே கட்சி. இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரே ஒரு பையன் தான் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான்னா, அவன்கிட்ட தான் பிரச்சனை. நீங்க அவனுக்காக ரூல்ஸ மாத்தணும்னு ஒரு புது ரூல்ஸ கொண்டு வரணும்னோ எனக்கு தெரியல. இப்போ கரூர்லயே எனக்கு இது வந்து ஒரு பெரிய விவகாரம்னாலும், எனக்கு புரிந்த அளவுல நான் நான் சொல்றேன். அங்க நெறைய கூட்டங்கள் நடக்குது. அதிமுக நடக்குது, திமுக நடக்குது. ஆட்சி செய்பவர்கள். நீங்க இவங்க வந்து சும்மா கிடையாது. ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்பவர்களின் கூட்டம் நடக்குது. அங்கே தலைவர்கள் வர்றாங்க. சரியான நேரத்துக்கு வராங்க. லைட்ட போட்டு வராங்க. இது எல்லாம் ப்ராப்பரா நடக்குது. பெர்மிஷன் வாங்குறாங்க. இடத்துக்கு எத்தனை பேர் வராங்க. எல்லாமே ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ ஃபாலோ பண்றாங்க நடக்குது. ஒரு கட்சி வருது. அந்த கட்சி தொண்டை ஏற்கனவே ஒரு எந்த ஒரு இதுக்குள்ளயும் அடைக்க முடியாதபடி மரத்துல ஏறுறவனா இருக்கான். அவன் தலைவன் அதுக்கு மேல இருக்கான். லைட் ஆஃப் பண்ணி விளையாடுறான். நீங்க இவங்களுக்கு என்ன ரூல்ஸ் போடுவீங்க? லைட் போட்டு ஆஃப் பண்ணி விளையாடக்கூடாதுன்ற ஒரு ரூல் போட்டா, அந்த ரூல் யார் எடப்பாடி அப்படி பண்றாரா? இவரு திமுகல யாராவது பண்றாங்களா? ஏன் பாஜகல யாராவது அப்படி பண்றாங்களா? இந்த ரூல் எல்லாமே விஜய் என்கிற அந்த கேடுகெட்ட ஒழுக்கம் இல்லாத மாணவனுக்காக போட்ட ஒரு ரூலா இருக்கு. அப்ப இவங்கள தான் நம்ம கண்டிச்சு ரூல ஃபாலோ பண்ணான்னு சொல்லணுமே தவிர, இவர்களுக்காக புதுசா ஒரு ரூல்லாம் எனக்கு தேவைன்னு தெரியல. இது வந்து போராட்டத்துக்கும் பொருந்தும் தான் நான் பாக்குறேன். இன்னைக்கே இந்த பைக் எடுத்துட்டு போனது, பைக் எடுத்துட்டு 10 பேரா போகணும்னா ஒரு பெர்மிஷன் வாங்கணும்ன்ற ஒரு அறிவியல் இல்லங்க. ஒரு கல்யாண மண்டபத்துல ஃபிளெக்ஸ் வைக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும். அந்த ஒரு அறிவே இவங்களுக்கு இல்லன்னா, இவங்க என்ன அரசியல்வாதி நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? இது இது வந்து ஒரு கட்சி வந்து தருதலையாக திரிகிறது என்பதனாலேயே இருக்கிற ரூல்லாம் வந்து ஒரு தவறா இருக்கோ அல்லது வந்து செயல்படாத இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பட் இதே தானே இவங்க வந்து தங்களுடைய வாதமா வைக்கிறாங்க. மத்த கட்சிக்கெல்லாம் நீங்க ரூல்ஸ் போட மாட்டேங்கிறீங்க. இப்ப பாண்டிச்சேரியில கூட பாத்தீங்கன்னா, ரோட் ஷோ பண்றதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா இங்க ஓப்பன் டிரெயினேஜ் சிஸ்டம் இருக்கு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தா நீங்க இப்படி கேட்க மாட்டீங்க. அதனால பொதுக்கூட்டமா நடத்துக்கங்க அப்படின்னு சொல்லி, அதுலயும் 5000 பேர் தான் வரணும். அவங்கள 10 கியூபிக்கலா வந்து 500, 500 பேரா தான் நீங்க உட்கார வைக்கணும். கியூஆர் கோடு மூலமா தான் என்ட்ரி குடுக்கணும். அப்படின்னு சொல்லும்பொழுது, தாவேகாவுக்கு மட்டும் இது போன்ற சிறப்பு ரூல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இம்ப்ரஷன ஒரு நரேட்டிவ வந்து தாவேகா தலைவர்கள் கிரியேட் பண்றாங்கல்ல பப்ளிக் கிட்ட. அது ஓரளவுக்கு பப்ளிக் கிட்ட போயும் சேருதுல்ல. மத்த கட்சிகளுக்கு ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் போட மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்கல்ல. இது தவறு. இப்ப இத வந்து மக்கள் தான் பார்க்கணும். மக்கள் வந்து விஜய் முதல்ல தெருவுக்கு வந்தப்பயோ, கூட்டம் நடத்துறப்பயோ இப்படிலாம் நம்ம ரூல்ஸ் போடல. நீங்க வந்து அவர் மாநாடு நடத்தினப்பயும் சரி, எதுலயும் சரி ரூல்ஸ் போடல. உனக்கு எல்லார் மாரியும் குடுத்துடுறாங்க. உன்னுடைய செயல்பாடுகள பார்க்குறாங்க. உன்னுடைய தொண்டர்களுடைய செயல்பாடுகள பார்க்குறாங்க. அதில் நடக்கிற விளைவுகள பார்க்குறாங்க. அதற்கு அரசு எதிர்விளைவு எடுக்குது. அது போலீஸ்னாலும் சரி. நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க பாண்டிச்சேரியில நடக்கிற அரசும், தமிழ்நாட்டுல நடக்கிற அரசும் முற்றிலும் வேறு. எதிர் எதிர் துருவங்கள். நீ இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்த? திமுகவ தான் திமுக இது பண்ணுது, அது பண்ணுதுன்னு இருந்த. உன்னுடைய அரசியல் எதிரி தான் உன்ன அடிச்சுக்கிறாங்கன்னா, கொள்கை எதிரியும் இப்படி பண்றாங்க. நீ அவங்ககிட்ட தான் போய் சிபிஐல நிக்கிற. அப்ப அவனும் உன்ன வந்து ஏன்னா அவன் வந்து கரூர பார்த்து பாடம் கத்துருக்கான் பாண்டிச்சேரி. நீங்க பாண்டிச்சேரியில இது வரைக்கும் நடக்கல. ஆனால் they have learned the lesson from what has happened in கரூர். அப்ப இவன் இப்படி உருப்படாதுங்க. ஒண்ணும் இல்ல. டியூஷன் சார் சொல்லுவார்ல, ஒருத்தன் ஒழுங்கா படிக்கலைன்னா அவன மட்டும் 2 மணி நேரம் இருந்துட்டு போகும்பார்ல. அதே கதை தான். நீங்க வந்து எல்லா கவர்மெண்ட்டும் தாவேக்காக பண்ணுவது என்பது ரியாக்ஷன். உனக்கு எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் தேவைப்படுது. உனக்கு இன்னும் நிறைய ஒழுங்கு முறைகள் பண்ணப்படுது. நீங்க ஒண்ணு எதுக்கு தியேட்டர்ல நாள் வந்து போலீஸ நிப்பாட்டுறாங்க, 10வது நாள் போலீஸ நிப்பாட்டுறது இல்ல. அப்படின்னா நாள் ரசிகர்கள் வருவாங்க, கருதலையில திரிவாங்க, சண்டை போடுவாங்க. நீ அடிக்கிறதுலாம் நடக்கும். நாங்க ஸ்கூல் காலத்துல, காலேஜ் காலத்துல போற ஃபர்ஸ்ட் டே எல்லாம் வந்து போலீஸ் அடி வாங்கிட்டு படம் பார்ப்பான். ஏன் அது 10வது நாள் நடக்குதுன்னா, 10வது நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் மத்த கட்சியில இருக்கிற தொண்டர்கள். அவன் வருவான், அவன் கட்சி வேலையை பார்ப்பான், போவான்.
உன்னோட ஆள் எல்லாம் இன்னமும் சினிமாக்கு ஃபர்ஸ்ட் டே வர்ற மாதிரியே தொலைன்னு ஓடுற கும்பலா இருந்தா உனக்கு தனியாதான் ரூல்ஸ் போடுவாங்க. உனக்கு ஸ்பெஷலா தான் உனக்கு ரூல்ஸ் மறுப்பாங்க. ஏன்னா நீ ஒழுக்கம் கிட்டு திரியிற. நீ ஒழுக்கம் இல்லாத வரைக்கும் உனக்கு ஒழுங்கான விதிகள் விதிக்கப்படாது. உன்ன ஸ்பெஷலா தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்றத இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வாட் போலீஸ் அண்ட் கவர்மெண்ட் இஸ் டூயிங் ரியாக்ஷன், ஆக்ஷன் கிடையாது. விஜய் வந்த உடனே தடுக்கணும் அப்படிலாம் இல்ல. விஜயும் ஒரு மனுஷன் கட்சியா இருக்காங்க, எவனோ கட்சியா இருமே என்னங்க. சீமானை விடவா விஜய் திட்டாரு திமுகவை? யாரு திட்டல திமுக? யாருக்கு திமுக அனுமதி கொடுக்கல? திட்டவெல்லாம் நல்லாதான் இருக்கான். அப்ப நீ ஒன்ன மட்டும் நீ என்ன பெரிய ப்ரூவ் பண்ணிட்டியா? இல்ல என்ன பண்ணி என்ன செஞ்சுட்ட இது வரைக்கும் அரசியல்? நீ ஒண்ணுமே கிடையாது. நீயாதான் பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற. உன்ன பெரிய ஆளா திமுக பார்க்கவே இல்லை. அப்ப நீ மக்களுக்கு பாதகங்களை விளைவிப்பதனால உனக்கு பயந்துகிட்டு மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, அது இந்த அரசோ பாண்டிச்சேரி அரசோ, நான் பாண்டிச்சேரி அரசுக்கும் சேர்த்து பேசுறேன், அவங்க இந்த மாதிரியான ரூல்ஸ் போடுறாங்க. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இது ஒரு ரியாக்ஷனா தான் பார்க்கணுமே தவிர ஆக்ஷனா பார்க்க கூடாது. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி.